வணக்கம் மாஸ்டர். இந்த இனிய மாலை வேளையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஹாவத்தா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழையப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆஹ் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் கொரோனா செய்கள். ஸோ கொரோனா டைம்ல பத்ரிஜி சார் வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் மெசேஜஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதோட மெசேஜஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போறேன். ஓகேவா? ஆஹ் கொரோனா பழசா இருக்கலாம், பட் அதோட மெசேஜஸ் எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப 5 வருஷம் ஆச்சு கொரோனா வந்து. ஆனா பட் அந்த டைம்ல வந்த மெசேஜஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, கொரோனா ஏன் கொரோனா வந்தது, எதுக்காக அந்த கொரோனா வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பூமி வந்து அதோட வன்முறையை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது தானே தன்னை சுத்தம் செய்யுமாமா. அதுக்காக அந்த சமயத்துல வந்ததுதான் கொரோனா. இப்ப நம்மளுக்கே தெரியும், நிறைய பூகம்பம் பார்த்திருப்போம், சுனாமி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுக்காக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே மக்கள் நிறைய பேர் இழப்பு, நம்ம நிறைய மக்கள் இழப்பு அந்த இடத்துல பார்க்கலாம் இல்லையா? சோ பூமி தன்னைத்தானே சுத்தம் செய்யறதுக்காக ஒரு செயல் செய்யும். அது வந்து அந்த இடத்துல வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவா வந்தது. சோ மெயினா அது எதுக்கு வந்தது அப்படின்னா, வன்முறை ரொம்ப அதிகமா இருந்தது. அசைவ உணவு நிறைய மக்கள் வந்து அசைவ உணவு சாப்பிட்டாங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வன்முறையும் அசைவ உணவும் வந்து அழிக்கணும், குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து கொரோனா வந்தது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஸ்எம் வந்து பிஎன்சி ஆன்லைனா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி அப்பதான் ரொம்ப சீரியஸா இயங்க ஆரம்பிச்சு, நிறைய ஆன்லைன் செஷன்ஸ், நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் அந்த இடத்துல தியானத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. அந்த சமயத்துலதான் அவங்க எல்லாருமே தியானத்துக்கு வந்தாங்க. சோ அப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த கொரோனா வந்து அப்ப அதுக்காக அந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய அவரோட மக்கள் கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஒரு இழப்பை பார்க்கும்போது ஒரு பயம் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த சமயத்துல வந்து தியானம் பார்த்தாங்க. சோ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிஎஸ்எஸோட நோக்கமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சைவ உணவு. அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த இடத்துல நிறைய பேருக்கு அந்த சைவ உணவு ரீச் ஆச்சு, தியானமும் ரீச் ஆச்சு. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பலன் எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு இன்பம் வராது. அந்த அது வந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து ஆஹ் கனியிறது அப்படின்னு சொல்றான். ஒரு பழம் ஒரு பழம் கனிஞ்சாதானே நம்ம சாப்பிட முடியும். காய் கனிஞ்சாதான் பழமாகும் இல்லைங்களா? அதே போலதான் நம்ம தொடர்ந்து செய்யற செயல்கள், பாவம் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடனே ஒரு நோய் வராது, ஒரு நம்மளோட செயல் விளைவு வராது. ஆனா அதுவே கனியும் போது ஒரு நோயா வரும். பாவம் கனிஞ்ச நோயா வரும். புண்ணியம் கணிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இன்பமா வரும். அதே போலதான் தியானம் செஞ்சா உடனே நம்மளுக்கு ஞானம் வராது. தொடர்ந்து நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு சமயத்துல நம்மளுக்கு ஞானம் கொடுக்கும். சோ அதனால நம்ம வந்து என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய ஒவ்வொரு செயலுக்குமே அதோட விளைவுகள் இருக்கு. நம்ம ஒரு செயல் செஞ்சா ஒரு இன்பம் வரும், ஒரு செயல் செஞ்சா ஒரு துன்பம் வரும். ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து விழிப்பு நிலையோடு இருந்து சரியான செயல்கள் மட்டுமே நம்ம செய்யணும் நம்மளுக்கு. சோ நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எது கூட வேணா கனெக்ட் ஆகலாம். நம்ம வந்து எந்த ஒரு சின்ன நுண்ணுயிர் கூட கூட நம்ம கனெக்ட் ஆகலாம். சோ தியானம் செய்யறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சீனியர் மாஸ்டர் கேசவராஜன் இருக்காரு. அவர் வந்துட்டு அவர் அந்த பாக்டீரியா கிட்ட பேசினாராமா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு வந்து அந்த பாக்டீரியா என்ன சொல்லுச்சாமா, நான் வந்து இந்திய மண்ணுல வந்து நான் வந்து வரக்கூடாது அப்படின்னா, நீங்க எல்லாருமே சைவ உணர்வாளர்களா மாறுங்க, எல்லாம் சைவ உணவு எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் தியானம் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் கொரோனா வந்து உங்களை அதிகமா நான் தாக்க மாட்டேன் அப்படின்ற மெசேஜ் வந்து கேசவராஜ் சாருக்கு வந்ததாமா. எது கூட பேசினாரு? அந்த பாக்டீரியா கூட பேசினாரு. சோ நம்ம தியானம் செஞ்சு ஆரம்பிச்சா எது கூட வேணா பேசலாம். மெயினா வந்து அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சைவ உணவே உண்ணணும். எந்த ஒரு உயிரையும் துன்பப்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு வந்து வன்முறை இல்லாம நம்ம வாழணும். அதுதான் இந்த பூமியை வந்து நம்மளுக்கு புனிதமாக்கும். சோ இதெல்லாம் செஞ்சுட்டா நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு கொரோனா சொல்லுச்சாமா. சோ அந்த மாதிரி நம்ம வந்து சைவ உணவா இருக்கணும். நம்மளுக்கு சைவ உணவை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த சமயத்துல வந்து முக்கியமான மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருந்தது நம்மளுக்கு.
சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்போட திட்டம். நமக்கு எல்லாருமே வந்து ஒரு பிளானோட இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. சோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம திட்டம் போட்டிருப்போம். மேலுலகத்துல ஒரு ஆன்ம திட்டம் போட்டிருப்போம். நான் வந்து இதுக்காக தான் நான் பூமிக்கு வரேன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு தான் நம்ம பிறப்போம். ஆனா இங்க வந்தவொடனே என்ன செய்றோம்? நம்மளோட திட்டத்தையே நம்ம மறந்துடுறோம். ஓ, எதுக்காக நான் வந்தேன்? நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேன்? அப்படின்ற திட்டத்தையே நம்ம மறந்துடுறது. அதனாலதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தெரியல இல்லையா? அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்னன்னே புரியாது. ஆனா நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிறப்பின் நோக்கம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சோ எல்லாருமே வந்து பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யோகியாதான் அவங்களோட வாழ்க்கை முடியும் நம்மளுக்கு. அதுக்காக நிறைய பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நிறைய பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கணக்கே கிடையாது. நம்ம யோகி ஆற வரைக்கும் நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி பிறக்க தேவையில்லை. ஆனா யோகி ஆற வரைக்கும் பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தவறுகளை நம்ம நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு நம்ம வந்து ஒரு யோகியா நம்ம வந்து யோகியா மாறுறதுக்கு ஒவ்வொரு பிறப்புலயும் நம்ம வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. சோ அதனால நம்ம தியானம் எப்படி யோகியா நம்ம மாற முடியும்? தியானம் செஞ்சா மட்டும்தான் நம்ம யோகியா மாற முடியும். ஒரு நாள் நம்மளால சடனா தியானம் செய்ய ஆரம்பிச்சுன்னா தியானம் தொடர்ந்து செஞ்சு நம்மளோட தவறுகளை சரி செஞ்சு நம்மளோட காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யோகியா மாறிக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு ஆன்ம திட்டத்தோட பிறக்கிறோம் இல்லையா? அந்த ஆன்ம திட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவா செலக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்துட்டு. நான் வந்து யார வேணா அப்பாவா தேர்ந்தெடுத்துக்க மாட்டேன், யார வேணா அம்மாவா தேர்ந்தெடுத்துக்க மாட்டேன். என்னோட பிளான் என்ன? நான் இங்க வந்தவொன்னு ஒரு பொறுமையா இருக்கணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்கள் அன்பாக வேண்டும். நான் வாழ்க்கையில பொறுமை வேணும். எந்த சூழ்நிலையினும் நான் கையாள தெரியணும் அப்படின்னு ஒரு பிளானோட நாங்க அந்த பிளான் தான் எனக்கு. அதுக்கேத்த சூழ்நிலை தான் இங்க வரும் எனக்கு. நான் நிறைய பொறுமை கத்துக்கிற மாதிரிதான் நிறைய சூழ்நிலைகள் வரும். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓ, என்னோட பிளான் என்ன? நான் பொறுமையை கத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சோ அந்த மாதிரிதான் என்னோட தாய் தந்தைய நான் செலக்ட் பண்ணுவேன் நானு. அவங்கள மாதிரிதான் நான் தாய் தந்தையரை நான் செலக்ட் பண்ணுவேன் நானு. என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரிதான் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் நானு. ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணுவேன். கிளியரா சொல்லணும் அப்படின்னா நான் வந்து விமான டிக்கெட் கன்ஃபார்ம் நம்ம நம்ம எப்படி ஃபிளைட் ஏறுவோம்? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபிளைட் ஏறுவோம். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளானுக்கு ஏத்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைச்ச உடனே நம்ம பிறப்பு எடுத்துருவோம் நம்மளுக்கு. சோ அதனால வந்து நம்ம வந்து தாய் தந்தைய நல்லா பாத்துக்கணும். அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அவங்க நிறைய பேர் இப்ப வந்து நிறைய பேர் வந்து அனாதை ஆசிரமத்துல விட்டுடுறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் விடாம நம்ம தாய் தந்தையர்களை நம்ம நல்லா பாத்துக்கணும். சோ எதுக்கு நம்ம ஒரு பிளான்னு சொன்னோம் இல்லையா? எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எப்படி ஸ்கூல் இருக்கோ அதே மாதிரிதான் மேலுலகத்திலயும் வந்து நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. சோ அடுத்தடுத்த கிளாஸ் போறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? என்ன லெசன் கத்துக்கிறதுக்காக நம்ம அங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிருவோம். இதுதான் என்னோட கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தானே. அங்கேயே வந்து வினாத்தாள நம்ம தயாரிச்சிருவோம். இங்கே வந்துட்டு என்ன செய்வோம்னா அந்த விடைகளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட பிறப்பு. அங்க கொஸ்டின் பேப்பர் ரெடி, ஆன்சர் பேப்பர் நம்ம இடத்துல இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. சோ அங்க வந்து நம்ம வந்து இங்க அங்க கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு இங்க வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு அது மூலியமா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அது மூலியமா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இங்க பிறப்பெடுக்கிறோம் நம்மளுக்கு. சோ ஒவ்வொரு ஆன்மாவும் முன்னேற்றத்திற்காக நம்ம வந்து இங்க பிறப்பெடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம மாத்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பிறப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய மார்க்கம். மத்திய மார்க்கம் என்ன அப்படின்னா நம்ம மத்திய மார்க்கம்னா ஆரோக்கியம் மகிழ்ச்சி. நம்ம ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். நம்ம மத்திய மார்க்கத்துல இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா. அந்த மத்திய மார்க்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய மகிழ்ச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் யுத்த மார்க்கம்.
யுத்த மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, குறைவாவும் சாப்பிடக்கூடாது. சரியான அளவுல சாப்பிடணும். அப்ப எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த உணவு எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்படின்றதுக்காக நம்ம நெறைய உட்கொள்ளக்கூடாது. ஐயோ! நம்ம நெறைய சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிடாமவும் இருக்கக்கூடாது. மத்திய மார்க்கத்துல சரியான அளவுல, சரியான உணவு, தேவையான உணவு, அழகா அளவா சாப்பிடணும் நம்மளுக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, யுத்த மார்க்கம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, யுத்த யுக்த பாஷணம். யுத்த பாஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா பேசணும். அதிகமாவும் பேசக்கூடாது. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, வளவளன்னு பேசுவாங்க. ஒரு விஷயத்தையே வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொல்ல வேண்டியது மினிமம் 10 நிமிஷமாவது அவங்க சொல்லுவாங்க. சாதாரணமா முடிக்கவே மாட்டாங்க. வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அப்பாடா! அப்படின்ற மாரி ஆயிடும். சோ அந்த இடத்துல அப்படியும் பேசக்கூடாது. ரொம்ப குறைவாவும் பேசக்கூடாது. எப்படி இருக்க? அப்படின்னா, ஆ என்னம்மா உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா, இல்லைங்க, ஓகேங்க. அப்படின்றன்னு சொல்லாம, இல்லைங்க, நல்லா இருக்கோங்க, சந்தோஷமா இருக்கோங்க, எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படின்ற மாரி குறைவாவும் பேசாம கரெக்ட்டா பேசணும். சோ இந்த இடத்துல அளவாவும் பேசணும். எப்படின்னா, நம்மளோட ஆராய்ஞ்சு நம்ம நம்ம ஒருத்தங்க நம்மள பேசும்போது நம்ம ஒரு நிமிஷம் ஆராய்ஞ்சு சரியான விஷயங்கள கரெக்ட்டா நம்ம பேசணும். சோ, நம்மளோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா, யுக்த பாஷணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, யுக்த யோசனம். யுக்த யோசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய திங்க் பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும், ஐயோ! அது என்ன ஆயிடும்? இது என்ன ஆயிடும்? நான் எப்படி பண்ணுவேன்? நான் அத எப்படி பண்ணுவேன்? என்னோட லைஃப் என்ன ஆகும்? நான் என்ன பண்றது? அப்படின்றத பார்த்துக்கிட்டு எப்ப பாரு ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர பார்த்துட்டு ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ! எனக்கு இந்த மாரி எப்படி நடக்கும்? அந்த மாரி என்ன நடக்கும்? நான் எப்படி நடக்கும்? அப்படின்ற ஒரு பயத்திலேயோ, ஏதோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்லயே இருக்கிறது. அதனால என்ன ஆகும்னா, இல்ல ஓவர் திங்கிங், ஃபியூச்சர் அந்த மாரி நெனப்புலயே இருக்கிறது. பிரசன்ட்லயே இருக்கிறது இல்ல. இல்லன்னா திங்க் பண்ணாம அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நம்மளுக்கு நெறைய வேலைகள் இருக்கும். நம்மளோட வீட்டு வேலைகள் அதிகமா இருக்கும். இல்ல நம்ம தியானத்துல நெறைய செய்யலாம். இல்ல நம்மளோட வாழ்க்கைய வந்து பிரயோஜனமா செய்றதுக்காக, நான் இன்னைக்கு என்ன வேலை செஞ்சேன்? என் ஆன்மாவுக்கு எதனா நான் நான் ஆன்மாவுக்காக என்ன செஞ்சேன்? பிசிக்கல் என்ன செஞ்சேன்? என்னோட வேலைகள் என்ன? அந்த மாரி நெறைய திங்க் பண்ண நம்ம கரெக்ட்டா திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சரியான வேலைகள செய்வோம். ஆனா, நம்ம எதுவுமே திங்க் பண்ணாம, அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது. தேவையான விஷயத்த கூட நம்ம வந்து யோசிக்காம அப்படியே சும்மா அமைதியா இருக்கிறது. அப்படி 2மே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சரியான தேடலோட இருக்கணும் நம்ம வந்து. சரியான யோசனையோட இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை? என்ன வேலை? அளவோட கரெக்ட்டா தேவையானத மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கணும். சோ நடுநிலையோட இருக்கணும். அதான் யுக்த யோசனம். சோ அதனால நம்ம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, யுக்த மார்க்கம், யுத்த பாஷணம், யுக்த யோசனம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அளவானதா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, மத்திய மார்க்கம். இதுக்கு நம்ம என்னன்னா, இதுக்கு பேர் கோல்டன் மிடில் பாத். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா அளவானதாக, சரியானதாக நம்ம இருக்கணும். இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம வீட்லயும் இருக்கணும், வெளியிலயும் இருக்கணும். வீட்டு வேலையிலும் செய்யணும், வெளியிலயும் செய்யணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம பிசிக்கல் லைஃப்லயும் இருப்போம். நம்ம தியானமும் செய்வோம் இல்லீங்களா? சோ இந்த 2 லைஃப்மே நம்ம கரெக்ட்டா பேலன்ஸா நம்ம சரியானதாக இருக்கணும் இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நடுநிலைமையோட இருக்கிறது நம்மளுக்கு. நம்ம நடுநிலையோட நம்மளுக்கு இருக்கணும். நடுநிலையோட நம்ம இருக்கிறது. சோ நம்ம நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும் நம்மளுக்கு வந்து. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம சரியா இருக்கணும் நம்மளுக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சரியான உணவு உண்ணணும். ஆ நல்ல விஷயங்கள படிக்கணும். நல்ல புத்தகங்கள படிக்கணும். சோ இதெல்லாம் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தியானத்துல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய மார்க்கத்துல இருப்போம். நம்மளுக்கு வந்து மத்திய மார்க்கத்துல இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பயம், அபயம். நம்ம மனுஷங்க பாத்தீங்கன்னா, நெறைய பயம் இருக்கும் நம்மளுக்கு. நெறைய பேர் நெறைய பயத்தோட இருப்பாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா, ஆ எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த பயத்த பார்த்து நம்ம பயந்து போகக்கூடாது நம்ம வந்து. அத எதிர்கொள்ற தைரியம் வேணும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? சோ, ஆ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பயத்த பார்த்து பயப்படாம நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னா, அந்த பயம் போடும். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு? நான் உடல் அல்ல.
ஆன்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பயமா போயிடும். அதை தெரிஞ்சுக்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? தியானம் செஞ்சோம். நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியானம் செய்ய செய்ய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பயம் இருக்கோ அந்த பயத்துல இருந்து நம்ம அழகா விடுபட்டுறலாம். நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி பயம் வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பயம் இருக்கும். உங்களுக்கு தண்ணினா பயம், ஒருத்தங்களுக்கு நோயினா பயம், ஒருத்தங்களுக்கு பணம், ஒரு குழந்தை பிறக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வியாபாரம் சரியா இருக்கல, அந்த மாதிரி நிறைய பயங்கள் மனுஷங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கு. சோ இந்த பயமெல்லாம் போக்குறதுக்கு தியானம் செய்யணும். தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா புத்தகங்கள் படிக்கணும். இந்த புத்தகங்கள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான பயம் நம்மளுக்கு போகும். சோ நம்ம மரணம், நம்மளுக்கு எனக்கு மரண பயம், நிறைய பேருக்கு மரண பயம் இருக்கா? அப்ப வந்து அவங்க வந்து ராம்பாவோட புக் படிச்சாங்கன்னா மரணம் பத்தின பயம் அவங்களுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து வாழ்க்கை எனக்கு எப்படி நடத்துறதுன்னு தெரியல. எப்ப பாரு எனக்கு ஃபியூச்சர் பத்தின பயம் அதிகமா இருக்கு. என்னால நிகழ்காலத்திலேயே இருக்க முடியல. ஏன் அப்படி இருக்கே அப்படின்னா, ஓஷோ பத்தின புக் நம்ம படிச்சோம் அப்படின்னா, நம்ம பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு வந்து நம்ம பயம் நம்மளுக்கு வந்து பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு. அப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு. எனக்கு நான் யாருன்னே தெரியல. என்னன்னே புரியல அப்படின்னா, ரமண மகரிஷியோட புக் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்கள மாதிரி நம்மளுக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பயம் போயிடும். சோ புக் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும்போது நமக்கு உள்ளார இருக்க புத்தகங்கள் வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஞானம் நமக்குள்ள போய் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ ஆன்மா ஆன்மாவோட சில சில பயங்கள் தேவை. ஆன்மாவோட முன்னேற்றத்திற்கு சில பயங்கள் இருந்தா அப்பதான் நம்ம முன்னேறுவோம். ஆஹ் நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம் சில இடத்துல. நம்ம வந்து ஒரு அந்த பயம் போறதுக்கு உடனே நம்மளால வெளியேற முடியாது. ஆனா சில பயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நம்மளுக்கு. அந்த பயத்துல போக்குறதுக்கு அந்த சில பயங்கள் இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேடல் வரும். எனக்கு ஒரு மரண பயம் இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு மரண பயம் இருக்குன்னா நான் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு தேடல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எனக்கு நோய்னா எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும்போது, ஒரு தேடல் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட தீர்வா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தியானம் கிடைக்கும். நம்மளுக்கே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க, ஆனா எனக்கு தியானம் கிடைச்சது, ஆனாபானாசதி தியானம் கிடைச்சது, அவங்க மூலியமா கிடைச்சது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தியானம் கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உள்ளர இருக்கிற பயம் வந்து போயிடுது. நமக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலே நம்மளுக்கு சில இடத்துல வந்து கோயிலுக்கே வந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? கோயிலுக்கு போனா அந்த சிலைகள்ல வந்து 2 சிலை வச்சிருப்பாங்க. அபயஹஸ்தம், வர வரதஹஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிலை எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பயப்படாம இருங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு சகல பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயத்தை விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்லலாம். நிறைய பேருக்கு மரண பயம் இருக்கு. அது வந்து பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆன்மா. ஆன்மா நான் ஆன்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள இருக்கிற மரண பயம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போயிடும். சோ நம்ம பயத்தோட பிறந்திருக்கலாம். ஆனா அதோடவே நம்ம வாழக்கூடாது. அது என்னன்னு சரி செஞ்சு அதை தெரிஞ்சு நம்ம நம்ம வந்து அழகா நம்மள மாத்திக்கிட்டு நம்ம தியானத்தை நம்ம அதிகமா செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா பயமே வந்து நம்மளை விட்டு போயிடும். எல்லா விதமான பயமும் தியானம் நம்மளுக்கு கொடுத்துரும். தியானம் வந்து எல்லா பயத்தையும் நம்மளுக்கு எடுத்துரும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீதாயனம் தான் வந்து ராமாயணத்தை பத்தி அழகா பத்ரிஜி இந்த இடத்துல சொல்றாரு. உண்மையான ராமாயணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீதாயனம் தான். அதுதான் உண்மையான ராமாயணம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து ராமாயணத்தை வேற வேற மாதிரி வேற ஒரு முறையில நம்மளுக்கு எழுதி காமிச்சிருக்காங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் கதை அடிப்படையானது ஒண்ணுதான். ஆனா உண்மையான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சீதாவும் ராமரும் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. அவங்க வாழ்ந்து காட்டினதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ராமர் வந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாங்க. அவங்க அது அழகா ஏத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாங்க. வருத்தப்படவே இல்ல. நிறைய பேரை வந்து கஷ்டப்பட்டு போனாங்க அப்படின்னு சில இடத்துல வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வந்து அழகா வந்து காட்டுக்கு போனாங்க. அவங்க எல்லா கஷ்டத்தையும் வந்து வருத்தம் இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நிறைய பேர் இன்னொன்னு இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சீதை வந்து அக்னி பிரவேசம் செஞ்சாங்க அப்படின்னாங்க. நிஜமாவே வந்து சீதை வந்து அக்னி பிரவேசம் செய்யல. அவங்க வந்து ஆஹ் 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 அது கடைசியில அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சீதாயனத்துல கடைசியில சொல்றாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம சீதாயனத்தை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். சீதை வந்து கருவுற்றும் போது ராமர் வந்து அவங்கள வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீ வந்து காட்டுல போய் நீ வந்து குழந்தைங்களை பெற்றெடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. சீதை விருப்பப்பட்டுதான் அவங்க வந்து காட்டுக்குள்ள போய் அவங்களோட குழந்தைகளை வந்து பெற்றெடுத்தாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து காட்டுக்குள்ள போய் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. சோ வந்து ஸ்ரீ ராமாயணத்துல சீதாயனம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான ராமாயணம் நம்மளுக்கு தெரியும். அத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் அதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் சீத்தை வந்து வந்து சொன்னாங்க இல்லையா, சீத்தை வந்து நெருப்புக்குள்ள போயிட்டாங்க, சீதையை வந்து அவங்க வந்து அக்னி பிரவேசம் செய்ய சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சீதா தேவி வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதியா தவத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ராமர் வர்ற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி வந்து தவத்துலதான் இருந்தாங்க. அப்ப ரொம்ப நாட்கள் தவத்துல இருக்கும்போது என்ன மற்ற நிலையில இருக்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும், ஒரு பெரிய ஒளி வரும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அக்னி பிரவேசம் அப்படின்றத தவறா எழுந்திருக்காங்க. சோ உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் வந்து சீதையை வந்து அக்னி பிரவேசம் செய்யன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல வந்து அவங்க சீதா தேவி எரியவும் இல்லை, அந்த இடத்துல அக்னி பிரவேசமும் நடக்கல. அந்த பெரிய ஒளியை தான் வந்து அவங்க தவறா எடுத்துக்கிட்டாங்க. சோ அது வந்து எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வேற வேற மாதிரி அடுத்தடுத்து ராமாயணத்துல எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ராமர் வந்து கிரேட், ஆன்ம பலம் அவருக்கு தான் அதிகம், அவர் சொல்றதுதான் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து சில இடத்துல வேற வேற மாதிரி வந்து சில இடத்துல வந்து சித்தரிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே சொன்ன மாதிரிதான் அந்த குழந்தைங்களை வந்து அவங்களா வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடையவே கிடையாது. சீதா தேவி வந்து விருப்பப்பட்டுதான் குழந்தைங்களை வந்து அந்த காட்டுல வந்து குழந்தைங்களை வந்து வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இயற்கையோட வளரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த இடத்துல வந்து சீதா தேவி அந்த இடத்துல குழந்தைங்களை அவங்கள வளர்த்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூர்பனகைய வந்து லக்ஷ்மணர் வந்துட்டு ஆஹ் ஆஹ் சீதா தேவிய லக்ஷ்மணர் வந்து அறுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல ஆஹ் ர- லக்ஷ்மணர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீதா தேவி வந்து சூர்பனகை வந்து சும்மா கழுத்துக்கிட்ட போய் கை வச்சாங்க. இது பார்த்தவொடனே லக்ஷ்மணருக்கு வந்து ஒரு மாதிரி கழுத்துக்கிட்ட கை வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி அவங்கள வந்து காப்பாத்தணும்னு இருக்குல்ல. சோ அந்த இடத்துல கத்தி வீசும் போது மட்டும்தான் அந்த இடத்துல மூக்கு கட்டாயி காதும் கட்டாயிடுச்சு. ஆனா இது என்னென்னமோ மாதிரி சித்தரிச்சுட்டாங்க. அந்த இடத்துல வேற வேற மாதிரி கரைகள் வந்து இந்த இடத்துல நிறைய வேற கதைகள் வரும். நம்மளுக்கு அது தேவையில்லை. சோ நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னு இத்தனை வருஷம் வந்து ராமாயணத்தை வந்து பார்க்காம இப்பதான் வந்து சீதாயனம் அப்படின்றதுல தான் உண்மையான ராமாயணம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்களா, ஆண்களோட யுகம் முடிந்தது, பெண்களோட யுகம் இப்ப நம்மளுக்கு யுகம் ஆரம்பிச்சுச்சு. அது எப்படின்னா ஆண் பாதி பெண் பாதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்றதுக்காக தான் இப்ப சீதாயனத்தை பத்தி நிறைய மாஸ்டர்ஸ் பேசுறாங்க. நிறைய இடத்துல சீதாயனத்துல பத்தி இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அது வந்து தமிழ்ல சீதாயனம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. சோ சீதா தேவி பத்தி உண்மையான சீதாயனம் தான் உண்மையான ராமாயணம் நம்மளுக்கு. சோ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீதா தேவி சீதாயனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுதான் உண்மையான ராமாயணம். ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சீதா தேவி வந்து இலங்கையில வந்து ரொம்ப சோகமா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சீதா தேவி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சோகமா இருக்குல்ல,
சோகம் இல்லை. அசோகவனம் தான் கேள்வி. சோகவனம்னு கேள்வி. அசோகவனம்னா சோகம் இல்லை. அந்த இடத்துல அசோகம்னா சோகம் மறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல அவங்க தியான நிலையில தான் இருந்தாங்க. சோ இலங்கையில அந்த இடத்துல அவங்கள வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து தியான நிலையில மட்டும்தான் சீதா தேவி அங்க இருந்தாங்க. அவங்க வந்து அஹ் எதுவுமே செய்யல. அவங்க அவங்க உணவு சாப்பிடல, எதுவுமே செய்யல. அந்த இடத்துல அவங்க அமைதியா வந்து சீதா தேவி வந்து தியானத்துல இருந்தாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து சீதா தேவி தியானத்தை பத்தி அவங்க பேசினாங்க. அவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து தியானத்தை பத்தி தான் பேசினாங்க அவங்களுக்கு. சோ சீதா தேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சோகம் இல்லாத இடம் அசோகம். சோ அசோக வனத்துல சீதா தேவி ரொம்ப அமைதியா தியானத்துல மட்டுமே இருந்தாங்க அந்த இடத்துல. அப்புறம் கடைசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து சீதா தேவி தன் உடலை விட்டு வெளியேறும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோகிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் வந்து வந்து சீதா தேவிய வந்துட்டு அழகா அவங்க உடலோட மறைஞ்சாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீதாயனத்துலதான் உண்மையான சீதாவை பத்தி இருக்கு. ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா வந்து ராமாயணத்தை வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான நம்ம வந்து நம்மளோட உடல் அந்த இடத்துல சீதாயனம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா தேவி வந்து எப்பயுமே வந்து உணவு வந்து ரொம்ப அன்பா சமைப்பாங்கலாம். என்ன யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ரொம்ப அன்பா வந்து சமைச்சு அந்த இடத்துல உணவு கொடுப்பாங்களாமா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ராவணன் வந்து உணவு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. வேண்டான்னு சொல்லவே இல்லை அந்த இடத்துல. அவங்களுக்கு தெரியும் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஆன்மாக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக அவங்க வெளியில வந்து ராவனுக்கு உணவு கொடுத்தாங்கன்னா சீதா தேவி அங்க போகாம ராவணன் திருந்த மாட்டாங்க. அந்த ஆன்மாவுக்கு தெரியும், அதோட நோக்கம் தெரியும். நான் வந்திருக்கேன், நான் எதுக்காக இலங்கைக்கு போறேன், நான் எதுக்காக அங்க போகணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. சோ அதனாலதான் சீதா தேவி வந்து அந்த கோடை விட்டு தாண்டி வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அவங்களை கொண்டு போனாங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அனுமான் தான் போனார் அப்படின்னு. அனுமார்னா யாருங்க? காற்று தானே, வாயு பகவான் தானே நம்ம சொல்லுவோம். சோ அந்த இடத்துல வந்து அனுமான் வந்து நீங்களே பாருங்களேன். ஆஹ் அனுமான் வந்ததுக்கு அப்புறம் தான் சுந்தர காண்டம்னு சொல்லுவாங்க ராமாயணத்துல. சோ அனுமான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சொல்லுவாங்க, அனுமான் வந்ததுக்கு அப்புறம் தான் சுந்தர காண்டம். சோ அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா வாயு பகவானா என்ன, நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது, தியானம் செய்யறது. நம்மளோட வாழ்க்கையில எப்ப தியானம் வருதோ அப்ப சுந்தர காண்டம் ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில. அது முன்னாடி நம்மளுடைய இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத விட நம்ம வாழ்க்கையில சுந்தரகாண்டம் ஆரம்பிச்சிடும். சோ சீதாயனத்துல அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, சோ அந்த இடத்துல வந்து அனுமான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சத்தியம் தர்மத்துல இருக்கும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அனுமான் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லாமே மாறிடுது அவங்களுக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியானம் செய்யணும். சோ நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தியானம் அனுமான் மாதிரி நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில தியானம் எப்ப வந்தோ அப்ப சுந்தரகாண்டம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம அதை எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கணும். சோ தியானம் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தியானம் நோய்கள் போயிடும், செல்வங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். சோ ராவணன் வந்து தவம் செஞ்சாங்க, ஆனா அசைவ உணவு சாப்பிட்டாங்க. தெரியும் இல்லைங்களா, ராவணன் வந்து எல்லா விதமான உணவு எடுத்துக்கிட்டாங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தியானம் செஞ்சா கூட அவங்களால வந்து முக்தி அடைய முடியல. அதனாலதான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஞானம் வரல. சோ இதை மாத்துறதுக்காக தான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா தேவி அங்க வந்து நடந்தது. சோ நம்ம தியானம் செஞ்சாலும் சைவ உணவு மேற்கொண்டால் மட்டுமே வந்து நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ ராவணன் வந்து அசுரத்தனத்தோட அடையாளம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராமர் மாதிரி நம்ம வந்து சரியான சரியான மனிதராக இருக்கணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உலகத்துல வந்து எல்லாருமே வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவாளர்கள் எல்லாருமே சைவ உணவு தான் சாப்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதா இருக்கும்.
உலகம் முழுவதும் ஒரே தர்மமா தான் இருக்கும். அஹிம்சோ பரமோ தர்மஹ. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே சைவ உணவு மட்டும்தான் உண்ணுவாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரியை பாத்துக்கிறது போலவே வந்து விலங்குகளையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹ் ராமனோட வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா அஹிம்சையோட வாழ்க்கை வரலாறு. ராவணோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா வன்முறை. சோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. சோ சீதா தேவி வந்து என்ன பண்ணாங்க, ராமனருக்கு வந்து பிக்ஷை கொடுத்து அந்த இடத்துல வந்து உணவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியான வாழ்க்கையா வாழணும். நம்ம வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல அடுத்தது வந்து so இந்த இடத்துல அந்த கோட்டை மீறி கூட லக்ஷ்மணர் கோட்டை மீறி கூட நம்மளுக்கு அந்த இடத்துல எதுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ராமாயணத்தை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும், சீதாயனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்தது. சோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியானதாக இருக்கணும். சோ இதுதான் உண்மையான ராமாயணம். அந்த கோடுன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து நம்மளோட புத்தி. நம்மளோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் அதை நோக்கி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா நம்ம புத்திய நம்ம ஆன்மாவை நோக்கி போயிட்டு அப்படின்னா நம்ம புத்தியும் அதை தொடர்ந்து போயிடும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ராமாயணம். அதுதான் சரியான ராமாயணம் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பத்ரிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா புத்தகம் வாசித்தல். தியானத்தை பத்தி நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது புத்தகம் வாசித்தல், சத் சங்கம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கணும். நம்மளுக்கு 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 தொடர்ச்சி அறிவு பெற பெறதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம நம்ம உடல் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலைகள் செய்ய முடியும். அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம 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 உடல் ஆரோக்கியமா இருக்கணுதுக்கு நம்ம அழகா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு புத்தகம் வாசிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது வெளிச்சம் இருக்கும்போது வீட்டை சுத்தம் செய்யணும் மாதிரி நம்ம வந்து மனுஷன் நம்மளுக்கு அறிவு இருக்கும்போது நம்ம புத்தகம் படிக்கணும். நம்மளுக்கு புத்தகம் வாசிக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அறியாமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம நம்ம ஞானம் அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வாசித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகம் படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கை நம்மளோட நோக்கம் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு. சோ தியானம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அறிவு நல்லா விரிவடையும். அந்த அறிவு எப்ப விரிவடையும், நம்ம புத்தகங்கள் படிக்கும் போதுதான் விரிவடையும் நம்மளுக்கு. சோ நிறைய அதுவும் அப்ப சத்சங்கம்னா என்ன நடக்கும், நிறைய மக்களை நம்ம பார்ப்போம். நிறைய மக்களை பார்க்கும்போது நமக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நம்ம வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா, நம்ம அதுல இருந்து கத்துக்கணும். சோ நம்ம வாழ்க்கையில அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு வந்து. மத்தவங்களோட விஷயத்த நம்ம கேட்கும் போதே நம்மளோட வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு. சோ யம தர்மராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க கேட்டாங்களாம், உங்களுக்கு எது ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாமா. இந்த உலகத்துல வந்து மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு கொஞ்ச நாளே தெரிஞ்சிரும் எல்லாத்துக்குமே மனுஷன்னு ஒரு இறப்பு இருந்தா ஒரு ஒரு பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் வந்து நான் சாக மாட்டேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இருந்திருப்பாங்க இல்லையா. நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு யம தர்மராஜா சொல்றாராமா. நிறைய பேருக்கு இறப்போட பார்த்தாவே ஒரு பயம் இருக்கும். இல்ல இல்ல நான் இருக்கணும், ரொம்ப வருஷம் இருக்கணும், ரொம்ப காலம் இருக்கணும் அப்படின்ற நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்காது. நான் ஒரு ஆன்மா. இந்த உடல் வந்து இது என்னோட உடல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி, எனக்கு ஒரு துணி, இந்த ஒரு புதிய ஆடை. இந்த ஒரு ஆடை வந்து போயிருச்சுன்னா அடுத்த ஒரு ஆடைக்கு நான் இன்னொரு ஆடைக்கு நான் வந்து போட்டுப்பேன் நானு. ஸோ எனக்கு ஞானம் வர்ற வரைக்கும் யோகம் கர்ற வரைக்கும் நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து நம்ம புலம்ப கூடாது. நம்ம வந்து நம்ம ஆன்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறப்புன்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கவே இருக்கவே இருக்காது, நம்மளுக்குள்ள இருக்காது. சோ நம்ம புத்தகம் வாசிக்கணும், அவசியம் நம்மளுக்கு புத்தகம் வாசிக்கணும். புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு தான் நிறைய ஞானத்தை கொடுக்கும்.
அந்த ஞானம் கொடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம இமயமலம் போய் தியானம் செஞ்சுதான் நம்ம எல்லாமே கத்துக்கணும்ன்ற இல்ல. நம்மளுக்கு இங்கேயே தியானம் கிடைச்சிருச்சு. இங்க தியானம் செஞ்சோன்னே நம்ம புத்தகம் படிக்கும்போது நம்மளுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. சோ நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவசியம் வந்து நம்ம புத்தகம் வாசிக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ சுவாமி ராமா புக் படிக்கணும். நம்ம வந்து நம்ம 7 கோல்ட் பிரமிட்ஸ் புத்தகம் படிக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புத்தகம் வாசிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்.